தேங்க்யூ பிரதர். பிரதர் வாய்ஸ் கேக்குதுங்களா? எஸ் பிரதர், கேக்குது பிரதர். தேங்க்யூ. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டிருக்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மளை ஒன்றாக சேர்த்ததற்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஸ்துதிகளும் ஸ்தோத்திரமும் ஏறெடுத்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடி வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்துவின் சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு நாளில நம்ம பார்க்க போற பாடத்தின் தலைப்பு என்னன்னா ரான்சம், அதாவது இயேசு கிறிஸ்து உடைய பலியின் முக்கியத்துவம். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், அவர் கொடுத்த பலி, அவர் கொடுத்ததான அந்த ஒரு ஜீவன், கல்வாரியில சிலுவையில கொடுத்த அந்த ஒரு ஜீவன் பத்தி நம்ம அநேகர்கிட்ட நம்ம கேட்கும்போது அநேகருக்கு இதுல குழப்பம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த உலகத்துக்காக அவர் மரிச்சாரா, இல்ல அவர் அவரை விசுவாசிக்கிற விசுவாசிகள் இல்ல கிறிஸ்டியன்ஸ்க்கு மாத்திரமே அவர் அவரோட ஜீவனை கொடுத்தாரா அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது அநேகருக்கு இதுல குழப்பம் வர்றதை நம்ம பார்க்கிறோம். அதாவது உலகத்துல பெரிய பெரிய போதகர்கள் பாதிரியார்கள் கிட்ட போய் கேட்டாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர சத்தியம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு அவங்க பார்த்துட்டு அதை முழுமையா அதுல ஒரு சரியான ஒரு பதிலை அவங்க தர்றதை நம்ம பார்த்தது இல்லை. அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு சிலுவையின் ரகசியத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நம்ம முதலாக ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். தேங்க்யூ பிரதர். அதாவது இயேசு கிறிஸ்து பூமியில உயர்த்தப்படும் போது அவர் எல்லாரையும் அவர்கிட்ட அவர் இழுத்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த ஒரு வசனம் இருக்கு. அதாவது இங்க இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது யார் இந்த எல்லாரையும்னு சொல்லும் போது அது யாரை குறிக்குது? ஒட்டுமொத்த உலக ஜனங்களா, இல்ல அவரை விசுவாசிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மாத்திரமா அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். அதுல நம்மளுக்கு கேள்வி வர்றது நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உயர்த்தப்படுவது, அதாவது உயர்த்தப்படும் போது அவர் எல்லாரையுமே அவர் இடத்துல அவர் எடுத்துக்கொள்வார் அப்படின்ட்டு இருக்கு. இது எதை குறிக்குது? அதாவது நம்மளோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயர்த்தப்படும் போது எல்லாரையுமே அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ஆனா இதோடைய இந்த பதிலுக்கான அர்த்தம் நம்ம அடுத்த ஒரு வசனத்துல நம்ம பார்க்கலாம். அதாவது யோவான் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். 33வது வசனம். தாம் இன்னவிதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். அதாவது இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷரையும் அவர் அவர் இடத்துல எடுத்துக்கொள்வாரு, கூட்டிக் கொள்வாரு. அது எப்பனாக்கா அவர் எந்த விதமான மரணத்தை அவர் அடையிறாரோ, அந்த சிலுவையின் மரணத்தை பத்தி தான் இங்க இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பாக்குறோம். இந்த ஒரு வசனம் இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவையின் மரணத்தை பத்தி தான் அவர் என்ன பண்றாருன்னா அவர் சொல்றாரு அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். மெய்யாகவே இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை அவரு அடைஞ்சிருக்காரு அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். சிலுவை என்பது பூமியின் தரைமட்டத்துக்கு மேல உயர்த்தப்பட்டிருக்கும் அப்படின்ட்டு கூட நம்ம பாக்குறோம். விச் வில் பி அபவ் த கிரவுண்ட் லெவல் அப்படின்ட்டு பாக்குறோம். அதாவது இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படும் போதுன்னு சொல்றது இந்த ஒரு சிலுவையின் மேல அவர் கொடுத்ததான அந்த பலியை தான் அவர் சொல்றாரு அப்படின்ட்டு நம்ம இங்க பாக்குறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா மனுஷரும் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும்னா நம்ம சில வசனங்களை நம்ம படிக்கிறது முக்கியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம குறிப்பாக இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு கல்வாரி மலையில கொடுத்த அந்த ஒரு சிலுவையின் மரணம் எப்படி எல்லா மனுஷரையும் அது அவர் இழுத்துக்கொள்வார் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம தொடக்கத்துக்கு போகலாம். தொடக்கம் சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பு அந்த ஒரு சமயத்துக்கு நம்ம போகலாம்.
லூக்கா 2வது அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆ, இங்க வந்து இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு அப்ப வந்து தூதன் அங்க வராரு. வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பர்களை பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லா ஜனங்களுக்கும் உண்டாகும் மிகுந்த சந்தோஷத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துடைய பிறப்புல வந்து இயேசு கிறிஸ்துடைய பிறப்புல அப்படி எப்படியாப்பட்ட ஒரு சந்தோஷம் எல்லா ஜனங்களுக்கும் தரக்கூடிய அந்த ஒரு நற்செய்தி வந்து என்ன இருக்கு, த குட் டைடிங்ஸ் ஆஃப் கிரேட் ஜாய் அப்படின்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துடைய பிறப்புல வந்து எப்படியான ஒரு சந்தோஷம் எல்லா ஜனங்களுக்கும் இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். இதுக்கு வந்து இது வந்து எல்லா ஜனங்களும் சொல்லும்போது அது யார் வந்து அந்த எல்லா ஜனங்களும் குறிக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு வசனத்தை நம்ம படிப்போம். மத்தேயு 1வது அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். இங்க இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது கப்ரியேல் தூதர் வந்து மரியாள் கிட்ட வந்து இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து, அதாவது இயேசு கிறிஸ்து வந்து பிறப்பாரு, மெசியா வந்து பிறப்பாரு, அவருக்கு இயேசு கிறிஸ்துன்னு பேரிடுங்க. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா தம்முடைய ஜனங்களை வந்து அவர்களுடைய பாவத்திலிருந்து அவர் வந்து மீட்பார் அப்படின்னு இருக்கு. தம்முடைய ஜனங்கள்னு வந்து இங்க சொல்லியிருக்கு. அதே நம்ம முன்னாடி பார்த்த ஒரு வசனத்துல வந்து அது எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மிகுந்த சந்தோஷத்தை, அந்த ஒரு நற்செய்தியை வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். இங்க வசனத்தை பார்க்கும்போது அவருடைய ஜனங்கள்னு இருக்கு, ஒண்ணு வந்து எல்லா ஜனங்களையும் அப்படின்ற மாதிரி வசனம் இருக்கு. இது உண்மையாலுமே வந்து எல்லா ஜனங்களுக்கும் எப்படி வந்து இது பொருந்தும், இல்ல இயேசு கிறிஸ்து வந்து வெறும் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே அவர் வந்து ரட்சகரா இருக்காரா அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து நம்மளுக்கு வந்து இங்க வர்றதை வந்து நம்ம பார்க்கிறோம். இதை ஆராய்ச்சி செய்ய நம்ம வந்து அடுத்த வசனத்துக்கு வந்து நம்ம போயிடலாம். மார்க் 10வது அதிகாரம் 45வது வசனம். மார்க் 10ஆம் அதிகாரம் 45வது வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இங்க வந்து இந்த வசனத்தை நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்கா, இது இயேசு கிறிஸ்துவே வந்து பேசிட்டான வார்த்தைகள். இங்க வந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிற விஷயம் எதுனா, அநேகருக்கு வந்து அவரையே ஜீவ பலியாக இல்ல மீட்கும் பொருளாக கொடுக்க வந்து அவர் வந்திருக்காரு அப்படின்னு இருக்கு. இங்க வந்து எல்லாருக்காகவும் அவர் வந்து மீட்கும் பொருள் தருவார் அப்படின்ட்டு இந்த வசனம் வந்து சொல்லல. அதுக்கு பதிலாக எப்படி இருக்குனாக்கா, ஃபார் மெனி, அதாவது அநேகருக்கு. இந்த அநேகர்னு நம்ம பார்க்கும்போது அது வந்து எல்லாரையும் குறிக்குது அப்படின்ற ஒரு அர்த்தத்தை வந்து அது தர்றது இல்ல. அதுக்கு பதிலாக அது வந்து அநேகர்னு சொல்லும்போது ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அது வந்து அப்ளை ஆகுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்து அநேக ஜனங்களுக்காக அவர் மரித்தாரா, இல்ல எல்லா ஜனங்களுக்காகவும் மரிச்சாரா? அப்ப இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களுக்காகவும் மரிக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இந்த வசனத்தின் மூலமா நம்மளுக்கு வந்து வர்றதை வந்து நம்ம பார்க்கிறோம். இதுக்கு இந்த வசனத்தை நம்ம ஆராய்ச்சி செய்யறதுக்கு நம்ம அடுத்த ஒரு வசனத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ரோமன்ஸ் 5th சாப்டர் 19th verse. ரோமர் 5வது அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆமா, இங்க நம்ம பார்க்கிறோம், அதாவது ஒரு மனுஷருடைய அந்த ஒரு கீழ்ப்படியாமை அது நிமித்தமா அநேகர் வந்து பாவிகளாக்கப்பட்டார்கள் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். இங்க நம்ம வசனத்தின்படி பார்க்கும்போது நீதிமான் ஒருவனும் இல்லை அப்படின்ட்டு வசனம் இருக்கு. அதாவது இந்த பூமியில வந்து நீதிமான் யாருமே கிடையாது. ஆனா வசனம் எப்படி சொல்றதுன்னா அநேகர் வந்து பாவிகள் ஆக்கப்பட்டார்களாம். எதனாலனா ஒரு மனுஷருடைய கீழ்ப்படியாமையினால அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த வசனத்தை பார்க்கும்போது கண்டிப்பா இது வந்து அநேகரை குறிக்கல, இது வந்து ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் வந்து இது குறிக்கிறதா நம்ம வந்து பார்க்கிறோம். இங்க அநேகர்ன்றது வந்து மெய்யாகவே அது வந்து எல்லாரையும் தான் அது குறிக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். அதே போல இங்க நம்ம இந்த பார்த்த வசனத்தை
இங்க மார்க் 10வது அதிகாரம் 45வது வசனத்துல பேசும்போது அது வந்து எல்லாரையுமே அது வந்து குறிக்கிறதா இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து ஊர்ஜிதப்படுத்தலாம். இதுக்கு இத நம்ம வெரிஃபை பண்றதுக்கு ஒரு வசனம் இருக்கு. 1 தீமோத்தி 2வது அதிகாரம் 5வது வசனம் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. 6ஆம் வசனம். எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இந்த வசனத்துல, அதாவது 1 தீமோத்தி 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கும்போது அவர் தம்மை தாமே எல்லாருக்காகவும் வந்து அவர் ஈடு பலியாக கொடுத்திருக்காரு அப்படின்ட்டு இந்த ஒரு வசனம் வந்து என்ன பண்ணுதுன்னா காமிக்குது. இந்த வசனத்தின் மூலமா நம்ம வந்து என்ன சொல்லலாம்னாக்கா, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்காகவே அவர் வந்து மரிச்சிருக்காரு. அவர் வந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே அவர் வந்து ரட்சகரா இருக்காரு அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். அவர் வெறும் குறிப்பிட்ட ஒரு வகுப்பாருக்கு மாத்திரமே ரட்சகர் இல்ல, இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே அவர் வந்து ரட்சகரா இருக்காரு அப்படின்ட்டு நம்ம வந்து இந்த வசனத்தின் மூலமா நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்தது நம்ம வந்து இந்த ரான்சம் அப்படின்னா என்னன்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யலாம். இந்த ரான்சம் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன ஒரு அர்த்தத்தை வந்து அது கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரான்சம் அப்படின்னு சொல்றது வந்து அது கிரேக்க பதத்துடைய வார்த்தை. அதோட வார்த்தை வந்து ஆன்டி லூட்ரான். அதோட உச்சரிப்பு எப்படி இருக்கும்னா ஆன்டி லூட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய அர்த்தம் என்னன்னாக்கா an equal corresponding price or a value அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். இது தமிழ்ல வந்து சரிநிகர் சமான விலை அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். இதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கும்போது இங்க இந்த ஒரு வெயிட் இருக்கு. இந்த ஒரு தராசுல வந்து ஒரு பக்கம் வந்து தங்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து வெள்ளி இருக்கு. இப்போ அந்த ரான்சம் அப்படின்னு கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா அது வந்து ஈக்குவல் அண்ட் கரஸ்பாண்டிங் பிரைஸா இருக்கணும். அதாவது ஒரு பக்கம் வந்து தங்கம் வச்சிருந்தாக்கா அதோடைய ஈக்குவல் பிரைஸ் வந்து தங்கம் தான் இருக்கும். அது வெள்ளியோ இல்ல காசோ இல்ல வைரமோ வந்து ஆகாது அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு படத்துல பார்க்கும்போது 2 பக்கமும் வந்து என்ன இருக்குனாக்கா தங்கம் இருக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த ரான்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கரஸ்பாண்டிங் பிரைஸ், ஈக்குவல் அண்ட் கரஸ்பாண்டிங் பிரைஸ் வந்து இந்த ஒரு படத்துக்கு வந்து அது ஆப்டா அது வந்து பொருந்தி வருது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுதான் ரான்சம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமா இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த ரான்சம்ன்றது வந்து வெறும் குவாலிட்டியில மாத்திரம் இல்லை, குவாலிட்டி இங்க வந்து எக்ஸாம்பிள் குவாலிட்டிக்கு வந்து நம்ம வந்து கோல்டு எடுத்திருக்கோம். அதாவது ஒரு கோல்டுக்கு கரஸ்பாண்டிங் வந்து கோல்டுன்னு தான் பார்க்குறோம். அதே போல அது குவான்டிட்டியும் வந்து ஈக்குவலா தான் இருக்கணும். அதோட மெஷர் வந்து ஈக்குவலா தான் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அதோட மெஷர்ன்னு சொல்லும்போது அது இப்போ 100 இருந்தாக்கா அதுக்கு ஈக்குவலான ஒரு ப்ரைஸ் வந்து 100 தான். 99ஓ இல்ல 101 அந்த மாதிரியான ஒரு ஒரு குவான்டிட்டி வந்து இந்த ஒரு ரான்சம் என்ற ஒரு பதத்துக்கு வந்து அது அப்ளை ஆகாது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இப்ப இந்த ஒரு இயேசு கிறிஸ்து வந்து தம்மை தாமே அநேகர் எல்லாருக்காகவும் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனாக்கா அவர் வந்து ஈடு பலியாக கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இங்க வந்து ஒரு கேள்வி வருது. அதாவது இயேசு கிறிஸ்து வந்து ஒரு மனிதர், அதாவது ஒரு மனுஷன். அவர் வந்து எப்படி இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் வந்து அந்த ஒரு ரான்சம், அந்த ஒரு மீட்கும் பொருளை வந்து அவரால் கொடுக்க முடியும்? அந்த ஆன்டி லூட்ரானா அவர் வந்து எப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு இங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கேள்வி வருது. இப்ப இயேசு கிறிஸ்து ஒருவர். ஆனா உலகத்துல வந்து அநேக ஜனங்கள் வந்து வந்திருக்காங்க, போயிருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து வந்து எப்படி அவர் வந்து ரான்சமா ஆயிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து வருது அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் வசனம் வந்து என்ன சொல்லுதுன்னா இதை நம்ம படிக்கலாங்க பிரதர். ஸோ 1 யோவான் 4வது அதிகாரம் 14ஆம் வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இங்க இந்த வசனத்தின்படி நம்ம என்ன பண்றோம்னாக்கா குமாரனானவர் வந்து இந்த உலக ரட்சகராக வந்து என்ன பண்ணியிருக்காருனாக்கா பிதா வந்து அனுப்பியிருக்காரு அப்படின்ற இந்த ஒரு வசனத்தை வந்து நம்ம பார்க்கிறோம். இந்த வசனம் வந்து முழுக்க முழுக்க உண்மையான வசனம்ட்டு நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்து உலக ரட்சகர் தான். ஆனா தம்மை தாமே அவர் வந்து ஈடு பலியாக எல்லாருக்காகவும் அவர் எப்படி கொடுத்தாரு, ஒரு மனுஷர் எப்படி உலகத்தை வந்து மீட்க முடியும் அப்படின்னு அந்த ஒரு ஈடு பலியை வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு சில கேள்விகள் வர்றதா இருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்கான நம்ம ஒரு விளக்கத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஒன்று அப்போஸ்தலர்கள் 17வது அதிகாரம் 26ஆம் வசனம்.
அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26வது வசனம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். இங்க வந்து வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரே மனிதருடைய ரத்தத்தின் மூலமா தான் வந்து ஒட்டுமொத்த உலக ஜனங்களுமே வந்து வந்திருக்காங்க அப்படின்னு வசனம் வந்து ரொம்ப டைரக்டா சொல்லுது. இயேசு கிறிஸ்து வந்து மெய்யாகவே அவர் அந்த ஈடுபலி, அந்த ஒரு கரஸ்பாண்டிங் பிரைஸ், அந்த ஈக்குவல் அண்ட் கரஸ்பாண்டிங் பிரைஸ் யாருக்கு தான் கொடுத்தாருன்னா, அது வந்து ஒரு மனிதருக்கு தான் அவர் வந்து கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதர். இந்த ஒரு ransom உடைய கான்செப்ட் படி நம்ம பார்த்தோம்னாக்கா, இயேசு கிறிஸ்து வந்து இன்னொரு ஒரு மனிதருக்கு தான் அவர் வந்து அந்த ஈடுபலியை வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த ஒருவர் யாருன்னு நம்ம பார்க்கும்போது, அவர் தான் வந்து ஆதாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்து அவர் கொடுத்த ransom யாருக்கு தான் கொடுத்தாருனாக்கா, நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு பூமிக்குரிய தகப்பனா இருக்கக்கூடிய ஆதாமுக்கு தான் வந்து அந்த ஒரு ransom பிரைஸ வந்து இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த ஒரு மனிதருடைய ரத்தத்தின் மூலமா தான் வந்து இப்போ இருக்கிற ஒட்டுமொத்த உலக ஜனங்களுமே இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம வந்து என்ன பண்றோம்னா பார்க்கிறோம் சகோதரி சகோதரி. இப்ப ஆதாமானவர் வந்து தேவனுடைய சிருஷ்டிப்புல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபரா இருந்தாரு. அவர் வந்து ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்குமே வந்து அவர்தான் வந்து தகப்பன் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம மனுக்குலத்துக்கே அவர்தான் வந்து தலையாக இருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். அப்புறம் இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு அவர்தான் பிரதிநிதியாகவும் அவர் இருந்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே வந்து ஆதாம் மனுக்குலத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு டைட்டில் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இப்ப ஆதாம் வந்து ஜெயிச்சிருந்தாக்கா, இல்ல அவருக்கு வச்சிருந்த அந்த ஒரு டெஸ்ட்ல வந்து அவர் பாஸ் ஆயிருந்தாக்கா, ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் வந்து பாஸ் ஆன ஒரு கணக்குல வந்து அவங்க வந்திருப்பாங்க. இப்ப ஆதாம் ஒருவர் வந்து நம்மளுடைய பிரதிநிதியா வந்து ஆதாம் வந்து அங்க இருக்காரு. அவரு அவர் ஒருத்தர் வந்து அவருக்கு வச்ச அந்த ஒரு பரீட்சையில வந்து அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, அவர் வந்து விழுந்து போயிட்டாரு. அந்த கீழ்ப்படியாமையின் மூலமா ஆதாம் வந்து பாவியானார். அவர் மூலமா வந்த நம்ம எல்லாருமே வந்து அந்த ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக நம்ம வந்து என்ன பண்ணப்பட்டோம்னா, நம்ம வந்து தீர்க்கப்பட்டோம்னு பார்க்கிறோம். ஆதாம் வந்து பாவத்துக்கும் மரணத்துக்கும் வந்து அடிமையாயிட்டாரு. அதே போல அவர்கிட்ட இருந்து வந்த நம்ம எல்லாருமே வந்து என்ன ஆயிட்டோம்னாக்கா, அந்த பாவமும் அந்த மரணத்தையும் நம்ம வந்து சுதந்திரிச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, ஆதாம பத்தி கொஞ்சம் படிக்கலாம். ஆ ஒன் அ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். சகோதர சகோதரி, இங்க நம்ம பார்க்கும்போது ஆதாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டார்னாக்கா, தேவனுடைய சாயல்படியும் அவருடைய சொரூபத்தின்படியும் வந்து ஆதாம் வந்து சிருஷ்டிக்கப்பட்டாரு அப்படின்ட்டு இங்க வந்து நம்ம பார்க்கிறோம். ஆதாம் வந்து தேவனால அவர் வந்து படைக்கப்பட்டவர். அவர் வந்து ஒரு பரிபூர்ணமான ஒரு மனுஷனா இருந்தாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அவர் வந்து பிரம்மாண்டமாக அவர் வந்து என்ன பண்ணப்பட்டாரு, தேவனால அவர் வந்து சிருஷ்டிக்கப்பட்டார் அப்படின்ட்டு இங்க பார்க்கிற சகோதர சகோதரிகளே. ஆனாலும் சில தத்துவவாதிகள், விஞ்ஞானிகள்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஆதாம் வந்து ஆதாம் என்று அதாவது மனுஷன் வந்து ஒரு குரங்குல இருந்து தான் அவர் வந்து வந்தாரு அப்படின்ற ஒரு தியரியை வந்து அவங்க எடுத்துன்னு வர்றதை வந்து நம்ம பார்க்கிறோம். தேவன் வந்து பைபிள்ல என்ன சொல்றாருனாக்கா, மனுஷன் வந்து பிரம்மாண்டமாக தேவனுடைய சாயலின்படியும் அவருடைய சொரூபத்தின்படியும் அவர் வந்து படைக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுது. ஆனாலும் சில விஞ்ஞானிகள், தத்துவவாதிகள்லாம் வந்து எதை நம்புறாங்கனாக்கா, இந்த மாதிரியான தி தியரி ஆஃப் எவல்யூஷன், அதாவது ஒரு குரங்கின் மூலமா தான் மனுஷன் வந்து தோன்றுனான். அவன் வந்து அந்த பரிணாம வளர்ச்சியின் மூலமா தான் வந்து மனுஷன் வந்திருக்காரு அப்படின்ட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்கனாக்கா, அவங்க வந்து சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் மனுஷன் வந்து என்னதான் பண்ணப்பட்டார்னா, அவர் வந்து தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பரிபூர்ணமான மனுஷனா இருந்தாரு ஆதாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் ஆதாம் வந்து பரிபூர்ணமான ஒரு மனுஷனா இருந்தாரு. அவர்கிட்ட அந்த ஒரு ஜீவனுக்கான அந்த ஒரு உரிமை இருந்துச்சு. அவரு என்ன பண்றாருன்னா, அவர் வந்து என்ன பண்ணலாம்னாக்கா, அவருடைய ஜீவன வந்து அவர் காத்துக்கொள்ளலாம். எதன் நிமித்தமானாக்கா, ஒரு நிபந்தனையின் நிமித்தமா. அதாவது ஒரு கண்டிஷன் வந்து என்ன பண்றாருன்னா, தேவன் வந்து ஆதாமுக்கு வந்து குடுக்குறாரு. அது என்ன கண்டிஷன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஆ ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15லிருந்து 17 வசனங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15லிருந்து 17 வசனங்கள் வரை. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை
ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சகத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சகத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இங்கதான் வந்து தேவன் என்ன பண்றாருன்னா, அவருக்கு வந்து ஒரு கமாண்ட் கொடுக்குறாரு. அந்த ஒரு கண்டிஷன், அவர் ஜீவனுக்கான ஒரு கண்டிஷன் வந்து இங்கதான் இருக்கு. அது அந்த ஒரே கண்டிஷன் நம்ம பார்க்கிறோம். அதாவது நன்மையும் தீமையும் அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை வந்து என்ன பண்ண வேண்டாம்னா, அதை வந்து அவர் சாப்பிட வேண்டாம் அப்படின்ட்டு தேவன் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு கட்டளை வந்து கொடுக்குறாரு. அதை சாப்பிடும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் அப்படின்ற அந்த ஒரு பனிஷ்மெண்ட்டை கூட வந்து என்ன பண்றாருன்னா, தேவன் வந்து அவங்களுக்கு சொல்றதை வந்து நம்ம பார்க்கிறோம். சகோதரர்களே. இந்த ஒரு கட்டளையின் மூலமா ஆதாம் வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னாக்கா, தேவனுக்கு வந்து அவர் வந்து கீழ்ப்படிஞ்சு அவர் இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். இப்ப ஆதாம் தவறினதன் மூலமா வந்து இந்த உலகத்துக்கு வந்து பாவமும், பாவத்தின் நிமித்தமா மரணமும் வந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் ஆதாம் வந்து இந்த பாவம், அதாவது கீழ்ப்படியாமைக்கு முன்னாடி அவர் வந்து எப்படி இருந்தாருன்னா, ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு ஜீவியத்தை வந்து அவர் ஜீவிச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆதாம் இருக்காரு. அந்த ஒரு ஏதேன் தோட்டத்துல அவர் வந்து அவரும் ஏவாளும் வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னாக்கா, அவர் வந்து எல்லா மரத்திலும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கனிகளை வந்து அவர் சாப்பிட்டிருக்கலாம். அங்க இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு, பிராணி, பட்சிகளுக்கு வந்து அவர் பேர் வச்சு அழைச்சிருக்கலாம். அந்த வேலைகள் எல்லாமே வந்து தேவன் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு வந்து குடுத்தாரு. அவருக்கு வந்து எந்த ஒரு துன்பமும், கலகமும் இல்லாத ஒரு மனுஷனா அவர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னாக்கா, அவர் இருந்திருக்கலாம். அதாவது அவர் வந்து எத குறிச்சதான ஒரு கவலையும் வந்து அவருக்கு இருந்திருக்க வேண்டாம். அதாவது காசு பிரச்சனையா இருக்கட்டும், பயம், சோர்வு, அவர் வந்து வேலை செஞ்சு தான் அவர் வந்து சாப்பிடணும். அப்படி அவரு ஜீவனுக்காக அவர் வந்து கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு அவசியமே அவருக்கு வந்து இல்லாம இருந்துச்சு. எப்ப மட்டும்னா அவர் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு வந்து கீழ்ப்படிஞ்சு இருக்கிற மட்டும். அது மட்டும் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னாக்கா, அந்த ஜீவனை வந்து அவரே வந்து சுதந்திரிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அவர் வந்து என்ன பண்றாருனாக்கா, அவர் வந்து அவரோட ஜீவனை வந்து அவர் இழந்துடுறாரு. கீழ்ப்படியாமையின் மூலம் வந்து அவர் வந்து இழந்துடுறாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். பாவத்துக்கு முன்பாக ஆதாம் எப்படி இருந்தாருனாக்கா, அவர் வந்து ஒரு பரிபூர்ணமான ஒரு மனுஷன் அப்படின்ட்டு கூட நம்ம பார்க்கிறோம். இங்க வந்து அவங்க பழத்தின் சாப்பிடுறதன் மூலமா அவங்களுக்கு வந்து ஜீவன் வந்து கிடைச்சி இருந்துச்சு அப்படின்ட்டு கூட நம்ம இங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. எப்படின்னாக்கா, இப்ப வந்து பழத்துக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அதாவது நம்ம வந்து இப்ப உடம்பு சரியில்லாம நம்ம வந்து அதாவது டாக்டர் கிட்ட நம்ம போனாலும் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி பழத்தை சாப்பிடுங்க, இல்ல ஜூஸ் குடிங்க, அந்த மாதிரியான விஷயத்த தான் அவங்க சொல்லுவாங்க. இப்ப பழத்தோடைய விலையெல்லாம் நம்ம பார்த்தோம்னாக்கா, அது வந்து ரொம்பவே அதிகமான ஒரு விலையா இருக்கும். அது ஈஸியா வந்து வாங்குற மாதிரியே இருக்காது. ரொம்ப ரேட்டா இருக்கும். அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பழத்துல வந்து அவ்வளோ சத்து இருக்கு அப்படின்ட்டு கூட நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம, இப்ப நம்ம பார்க்குற பழங்களுக்கு விட ஆதாம் கிட்ட அந்த மரத்துல இருந்த எல்லா ஒரு பழங்களும் வந்து ரொம்ப அதிகமானதா இருந்திருக்கும். அதிகம்னு சொல்லும்போது அதோட விதங்கள் வந்து அதிகமா இருந்திருக்கும். நம்ம வந்து அத இன்னும் பார்த்து கூட இருக்க மாட்டோம். அந்த மாதிரியான பழங்கள் எல்லாமே கூட வந்து அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்திருக்கு. அத வந்து என்ன பண்ணியிருந்திருக்கலாம்னாக்கா, அவர் சாப்பிட்டு அவரோட ஜீவன வந்து அவர் காத்திருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தேவன் வந்து என்ன பண்றாருன்னா, ஆதாம வந்து சிருஷ்டிக்கிறாரு. ரொம்ப வருஷமா ஆதாம் வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னாக்கா, அவர் வந்து தனிமையில இருந்திருக்கலாம். அதனால தேவனே வந்து மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு கண்டு என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஏத்த ஒரு துணைவிய வந்து அவர் வந்து ஆதாம் உள்ள இருந்தே அவர் வந்து எடுத்து சிருஷ்டிக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆதாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஏற்ற துணைவியா இருக்கிறாங்க. ஆதாம் கூட அதுக்கப்புறமா அவங்க வந்து வர்றத நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப தேவன் வந்து இந்த கட்டளைய வந்து டைரக்ட்டா யார்ட்ட தான் சொல்லியிருப்பாருனாக்கா, அதாவது நன்மையும் தீமையும் அறியத்தக்க விருட்சத்தின் கனிய வந்து நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வசனம், அந்த ஒரு கமாண்ட் வந்து தேவன் வந்து ஆதாமுக்கு தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஏவாள் வந்து அவங்க வந்து லேட்டரா தான் வராங்க. இப்ப இந்த இந்த ஒரு கட்டளைகள வந்து ஏவாளுக்கு வந்து யார் சொல்லியிருக்கணும்னாக்கா, ஆதாம் தான் வந்து அத சொல்லியிருக்கணும், சொல்லிக் குடுத்திருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம சில வசனங்கள படிக்கலாம். அங்க என்ன என்ன ஆதாமுடைய கீழ்ப்படியாமைக்கு எந்த விஷயமெல்லாம் அங்க வந்து நடந்துச்சு ஏதேன் தோட்டத்துல அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சகங்களின்
விருட்சகத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சகத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். தேவன் வந்து இந்த ஒரு கட்டளை வந்து ஆதாமுக்கு வந்து கொடுக்குறாரு. ஆதாம் வந்து என்ன பண்ணியிருக்கணும், இந்த கட்டளையை வந்து ஏவாளுக்கும் வந்து அவர் சொல்லி கொடுத்துருக்கணும். அதாவது தேவன் வந்து இந்த மாதிரி இந்த மரத்தின் கனியை வந்து என்ன பண்ணக்கூடாதுனாக்கா சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியிருக்கணும். ஒரு சமயம் வந்து ஆதாம் வந்து ஏவாள் கூட இல்லாத ஒரு நேரத்துல சில விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது எங்க படிக்கிறோம்னாக்கா ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சகின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இங்க வந்து சர்ப்பம் வந்து ஏவாள் கிட்ட வந்து என்ன சொல்லுதுனாக்கா, இந்த மாதிரி தேவன் வந்து உங்களை அந்த ஒரு விருட்சத்தின் கனியை, அதாவது அந்த மரத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு பழத்தை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு வந்து சொன்னாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து என்ன பண்ணுதுனாக்கா அது வந்து பண்ணுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். அது சர்ப்பமானது வந்து ஏவாளை பார்த்து அது வந்து கேட்குது அப்படின்னு அந்த ஒரு கேள்வியை வந்து கேட்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப ஏவாள் வந்து இது சர்ப்பமானது வந்து ஏவாளை பார்த்து கேட்கும்போது ஏவாளுக்கு வந்து சில கேள்விகள் வந்து அதுக்குள்ளேயே வந்து வருது. அதாவது இங்க வந்து பாம்பு அந்த சர்ப்பமானது வந்து ஏவாள் கிட்ட வந்து வார்த்தையின் மூலமா பேசியிருக்கோம்னாக்கா அது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னாக்கா இது சர்ப்பமானதே வந்து என்ன பண்ணிருக்கலாம்னாக்கா அது அந்த பழத்தை போய் ஏவாள் முன்னாடி அது வந்து அந்த பழத்தை சாப்பிட்டு காமிச்சிருக்கலாம். அப்ப சாப்பிடும்போது ஏவாள் என்ன நினைச்சிருக்கலாம்னாக்கா, ஓ இந்த பழத்தை வந்து தேவன் என்ன பண்ணியிருக்காருனாக்கா சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த சர்ப்பமானது வந்து என்ன பண்ணிருக்குனாக்கா அது வந்து சாப்பிட்டு இருக்கு. இது வந்து இப்பயே மறைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்க வந்து பார்த்திருக்கலாம். அப்ப அந்த சர்ப்பமானது வந்து அது மறிக்காத அது வந்து இன்னமும் அது வந்து உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு ஏவாளுக்கு வந்து கேள்வி வருது. அதாவது உண்மையாகவே இந்த விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா மறிச்சிடுவாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வி வந்து அது வருது. ஆனாலும் இந்த சர்ப்பமானது சாப்பிட்டு அது இன்னும் சாகாம இருக்கே அப்படின்ட்டு அவங்க வந்து சிந்திக்கிறாங்க. இது ஏன் சொல்ல வராங்கனாக்கா வார்த்தையில கேட்டிருந்தா அவங்களுக்கு வந்து அவ்வளவா அது வந்து புரிஞ்சிருக்காது. நம்ம இங்கிலீஷ்லலாம் சொல்லுவோம் ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் தி வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க ஏவாளுக்கு ஆழமா அது போய் சேரக்கூடிய ஒரு விதத்துல வந்து சர்ப்பமானது அந்த தந்திரமான அந்த ஒரு ஜீவராசி என்ன பண்ணியிருக்குனாக்கா அது வந்து அந்த ஒரு ஆக்ஷன் மூலமா அது வந்து காமிச்சிருக்கு, செய்கை மூலமா காமிச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். இதன் நிமித்தமா ஏவாளுக்கு வந்து அநேக குழப்பங்கள் வந்து வந்திருக்கு. சர்ப்பம் சாகல அந்த அந்த ஒரு விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப ஏவாள் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 2, 3 வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சகனின் கனியை புசிக்கலாம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சகத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். ஓகே. இங்க வந்து ஏவாள் வந்து அதுக்கு வந்து பதில் சொல்றாங்க சர்ப்பத்தை பார்த்து. இந்த மாதிரி இந்த தோட்டத்துல இருக்கக்கூடிய எல்லா ஒரு விருட்சத்தின் கனியை வந்து என்ன பண்ணலாம்னா சாப்பிடலாம். ஆனா தேவன் வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்கா, குறிப்பா அந்த ஒரு விருட்சத்தின் கனியை மட்டும் அது சாப்பிட வேண்டாம். இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அத வந்து தொடவும் வேண்டாம் அப்படின்ற மாரி ஒரு வேர்ட வந்து அவங்க ஆட் பண்றாங்க. அது சாப்பிட்டா சாகும் நாளில் நீங்க வந்து சாவீர்கள் அப்படின்னு தேவன் சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு ஏவாள் என்ன சொல்றாங்கன்னா, அது சொல்றாங்க. ஆனா இங்க சாப்பிட வேண்டாம்னு தான் தேவன் சொன்னாரு. ஆனா இங்க ஏவாள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து அத டச் கூட பண்ணாதீங்க. அதாவது அது தொடவும் வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்றாங்க. ஆ தேவன் வந்து ஆதாமுக்கு தரக்கூடிய அந்த ஒரு கட்டளை, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள்ல பார்க்கும்போது, அது வந்து வெறும் சாப்பிடாதீங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஏவாளே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் என்ன சொல்றாங்கன்னா, அத வந்து தொடாதீங்க, தொடவும் வேண்டாம் அப்படின்ட்டு சொன்னாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. இது நிமித்தமா நம்ம வந்து என்ன பார்க்கிறோம்னாக்கா, அதாவது ஏவாள் வந்து இங்க வந்து ரொம்ப ஒரு பலவீனமான ஒரு பாத்திரமா இருக்காங்க. அதாவது வீக்கர் ஜெண்டர் அவங்க. அதாவது ஒரு மேல காட்டிலும் ஃபீமேல் வந்து எப்படி இருப்பாங்கனாக்கா, கொஞ்சம் வீக்கரா இருப்பாங்க அப்படின்றத வந்து இது எடுத்து காமிக்குது. அதனாலதான் சர்ப்பமானது வந்து நேரா ஆதாம் கிட்ட போகாம, தந்திரமா அது வந்து என்ன பண்ணுதுன்னா, ஏவாள் கிட்ட போய் இந்த பழத்த பத்தி அது வந்து கேள்வி கேட்கிறதா நம்ம வந்து பார்க்கிறோம்.
இப்போ வந்து அடுத்த வசனத்தை பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்குதுன்னு. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 4லிருந்து 6 வசனங்கள். ஒரு வசனமா படிக்கலாம். ஆதியாகமம் 3 4 வசனம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. இங்க வந்து சர்ப்பம் வந்து என்ன சொல்லுதுனாக்கா, ஏவாளை அதாவது ஸ்திரீயை பார்த்து நீங்க வந்து சாகவே சாக மாட்டீங்க அப்படின்னு உறுதியா வந்து அது சொல்றதை நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்தது 5 வசனம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இங்கதான் வந்து சாத்தான் வந்து என்ன பண்ணுதுன்னா, அங்க வந்து பொய் பேச வந்து அது ஸ்டார்ட் பண்ணுது. அதாவது சர்ப்பமானது வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்க அந்த பழத்தை நீங்க எப்ப சாப்பிடுறீங்களோ, அப்ப வந்து உங்களுடைய கண்கள் வந்து திறக்கப்பட்டு, நீங்க வந்து தேவர்களைப் போல ஆயிடுவீங்க. உங்களுக்கு வந்து நன்மையும் தீமையும் வந்து தெரிய வரும் அப்படின்ட்டு வந்து சர்ப்பமானது வந்து சொல்லுது. பிரதர். 6 வசனம். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சகமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இங்க வந்து ஏவாள் என்ன பண்றாங்கன்னாக்கா, அந்த விருட்சத்தின் கனி வந்து பார்க்கறதுக்கு வந்து இச்சிக்கத்தக்கதா இருக்குது. அது வந்து பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பழத்தை வந்து அவங்க எடுத்து அவங்களும் சாப்பிட்டு, அது வந்து ஆதாமுக்கும் வந்து என்ன பண்றாங்கன்னா, அதை வந்து சாப்பிட வந்து அவங்க குடுத்துடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இங்க வந்து ஆதாம் என்ன பண்ணிடுறாருனாக்கா, அவர் வந்து அந்த அந்த அது எந்த ஒரு கேள்வியும் கேட்காம என்ன பண்ணிடுறாருன்னா, அவர் வந்து அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இங்க வசனத்துல வந்து அவர் எந்த ஒரு கேள்வி கேட்ட மாதிரி நமக்கு வந்து இல்ல. இங்க வந்து சர்ப்பமானது வந்து ரொம்ப தந்திரமா வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, ஏவாள வந்து அது வந்து வஞ்சிடுச்சு. ரொம்ப வஞ்சிச்சு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம பைபிள்ல வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்க, அதாவது இந்த உலகத்திலேயே வந்த முதல் பொய் யாருதான் சொன்னதுனாக்கா, அது வந்து சாத்தான் தான் வந்து சொன்னதுன்னு நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் சாத்தானுக்கு வந்து என்ன சொல்றாங்கனாக்கா, பொய்களின் பிதா அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்துவே வந்து சாத்தானுக்கு வந்து ஒரு டைட்டில் தராரு. அதாவது சாத்தான் பேசினாலே வந்து வெறும் பொய் தான் இருக்கும். அதுல வந்து உண்மைன்றதே துளி கூட இல்ல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சர்ப்பமானது அதாவது சாத்தான் வந்து சர்ப்பமானது வந்து இந்த ஒரு முதல் கேள்வி வந்து கேட்டதுனால, இந்த ஒரு கொஸ்டின் மார்க் கூட வந்து எப்படி வச்சிருக்காங்கனாக்கா, அது வந்து சர்ப்பத்த போலவே வந்து அது வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது பார்க்கறதுக்கு ஒரு பாம்பை போல தான் அது வந்து இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் சகோதர, சகோதரி. இதன் நிமித்தமா ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாங்க. ஏவாள் போய் என்ன பண்றாங்கனாக்கா, ஆதாமுக்கு வந்து அந்த ஒரு பழத்தை வந்து குடுத்துர்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இங்க வந்து ஆதாம் வந்து வஞ்சிக்கப்படல அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம் சகோதர, சகோதரி. ஏன்னா ஏன்னா சாத்தான் வந்து தந்திரமா போய் ஆதாம் கிட்ட வந்து அந்த ஒரு பழத்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லல. அதுக்கு பதிலா ஏவாள் மூலமா தான் வந்து என்ன பண்ணிருக்குனாக்கா, அது வந்து வஞ்சிச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் ஆதாம் வந்து ஏன் இது அத வந்து சாப்பிட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவரு ஏவாள் மேல வச்சிருந்த அன்பின் நிமித்தமா அவர் என்ன பண்றாருன்னா, அத வந்து சாப்பிட்டுறாரு. ஏன்னா, ஆதாமுக்கு வந்து முன்னாடியே அவருக்கு வந்து தெரியும். ஏன்னா, ஆதாம் வந்து ரொம்ப வருஷமா அவர் வந்து தனிமையில இருந்திருக்காரு. அவருக்கு வந்து ஏற்ற துணைவி ஆ வந்து ஏவாள் தான் வராங்க. இந்த ஏவாளை வந்து அவர் மிகவும் அதிகமா அன்பு செஞ்சிருக்காரு அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம, இப்ப ஏவாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பழத்த வந்து அவங்க சாப்பிட்டாங்க. அந்த பழத்த சாப்பிட்ட ஏவாள் வந்து என்ன ஆயிடுவாங்கன்னா, மரிச்சிடுவாங்கன்ட்டு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனாலும் இவர் வந்து என்ன பண்றாருனாக்கா, இவர் வந்து தேவன் கிட்ட போகாம, ஏவாள் குடுத்த அந்த ஒரு பழத்த வந்து இவரும் சாப்பிட்டுறாரு. எதுக்குன்னா, இவ்வளவு வருஷமா அவருக்கு வந்து அந்த ஒரு தனிமைய பத்தி அவருக்கு வந்து தெரியும். மறுபடியும் இப்ப ஏவாள் வந்து அவங்க மரிச்சுட்டாங்கனாக்கா, மறுபடியும் அவங்க வந்து தனிமையா தான் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தெல்லாம் அவர் வந்து இது பண்ணி, அ அவர் வந்து உடனடியா அந்த ஒரு பழத்த வந்து சாப்பிட்டு, அவரும் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு தண்டனை தீர்ப்புக்கு வந்து ஆளாகிறாரு. அதாவது தேவனுக்கு வந்து கீழ்ப்படியாமை போயிடுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு இதுவுல வந்து என்ன பார்க்கிறோம்னாக்கா, ஆதாம் வந்து அவர் வந்து தானாவே அந்த ஒரு சூசைட் என்னக்கூடிய ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து சூஸ் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். அவர் ஜீவனை காட்டிலும் ஏவாள் நிமித்தமா அவர் வந்து அந்த ஒரு மரணத்த வந்து அவர் வந்து தேர்வு செஞ்சுட்டாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு வசனம் படிக்கலாம் சகோதர, சகோதரி. 1 தீமோத்தி 2வது அதிகாரம் 14ஆம் வசனம்.
1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 14 வசனம். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். இங்க பாருங்க சகோதரி, ஆதாம் வந்து வஞ்சிக்கப்படல. அவருக்கு தெரியும் தேவனுடைய பிரமாணத்தை வந்து அவர் மீறாருன்ட்டு. ஆனாலும் வந்து அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு கீழ்ப்படியாமைக்குள்ள அவர் வந்து போயிட்டாரு அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். இதன் நிமித்தமா வேற ஒரு விஷயமும் வந்து இந்த அவருடைய பிள்ளைகளுக்கு வந்து அவர் இது பண்றாரு. அது என்னன்னு பார்க்கலாம். ரோமர் 5 அதிகாரம் 12 வசனம். ரோமர் 5 அதிகாரம் 12 வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இங்க வந்து ஆதாம் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து பாவம் செஞ்சிடறாரு. அவரின் அந்த பாவத்தின் மூலமா இந்த உலகத்துக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மரணம் வந்துடுச்சு. இந்த ஒரு இப்ப மரிக்கக்கூடிய எல்லா ஜனங்கள் மேலேயும் வந்து என்ன இருக்குனாக்கா, பிறக்கக்கூடிய எல்லா ஒரு ஜனங்கள்கிட்டயும் வந்து அந்த ஒரு சாபத்தின் அந்த ஒரு மரணத்தின் சாபம் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இது வந்து யாரின் மூலமா அது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து வந்திருக்குனாக்கா, இது வந்து அந்த ஒரே மனுஷனாகிய ஆதாம். அந்த ஒரு மனுஷனாகிய ஆதாம் வந்து கீழ்ப்படியாமை மூலமா அவர் வந்து பாவம் செஞ்சதுனால அந்த ஒரு பாவத்தின் சம்பளம் வந்து ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்குமே இல்ல அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதை வந்து அவர் வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த ஒரு வசனத்தின் மூலமா நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்கா, ஆதாம் வந்து பரிபூர்ணமா அவர் வந்து சிருஷ்டிக்கப்பட்டாரு. ஆனா அவருடைய பிள்ளைகள் வந்து பரிபூர்ணமா இருந்தாங்களா? அவங்க ஆதாம் ஏவாளுக்கு பிறந்தக்கூடிய அந்த ஒரு பிள்ளைகள் வந்து அவங்க பரிபூர்ணமானவங்களா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தேவன் வந்து என்ன பண்றாருன்னா ஆதாமை வந்து அந்த ஒரு ஏதேன் தோட்டத்துல இருந்து அவர் வந்து துரத்தி அமைச்சிடுறாரு. அங்கத்துல இருந்து அவங்க வெளியே வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்களோட ஜீவனை வந்து இது பண்றதுக்காக அவங்க வந்து நிலத்துல இருந்து அவங்க வந்து சாப்பாடை செஞ்சு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து சாப்பிடுறாங்க. அதுல இருந்து வெளியே வந்தவங்களுக்கு பிள்ளைகள் வந்து என்ன பண்றாங்கன்னா பிறக்குறாங்க. முதலாவது வந்து காயின் பிறக்கிறாரு, அடுத்தது ஆபேல் பிறக்கிறாரு. இங்க வந்து என்ன ஆயிடுதுனாக்கா, அவருக்கு பிறந்தவர்கள் வந்து அப்பரிபூரணத்தில் தான் இருக்காங்க அப்படின்றத வந்து இன்னும் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ஊர்ஜிதப்படுத்துறாங்க. அதாவது காயின் வந்து தன்னுடைய சொந்த சகோதரனே வந்து அவர் என்ன பண்றாருன்னா கொலை பண்ணிடுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது பரிபூர்ணமான ஒரு மனுஷனுக்கு வந்து கோபமோ பாவமோ எதுவுமே இருக்காது. ஆனா ஆதாமுக்கு பிறந்தவர்கள் வந்து எப்படி இருக்காங்கனாக்கா அப்பரிபூர்ணமா இருக்காங்க. அதனாலதான் அவன் நாளுக்கு நாள் வந்து அந்த ஒரு நீதியின் வழியை விட்டு அந்த ஒரு பரிபூரணத்தை விட்டு அவங்க வந்து அப்பரிபூரணத்தை நோக்கி அவங்க வந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதன் நிமித்தமா ஒட்டுமொத்த உலக ஜனங்களே வந்து என்ன பண்ணிட்டாங்கனாக்கா அந்த ஒரு பாவத்தின் பாவத்தின் மூலமா வந்த மரணமும் அதோடைய தண்டனை தீர்ப்புக்கு வந்து ஆளாயிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். இப்ப எல்லா மனுஷருமே வந்து அப்பரிபூர்ணத்தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்த்தோம். உலகத்துல வந்து யாருமே பரிபூர்ணர் கிடையாது, யாரும் நீதிமானும் கிடையாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஒரு வார்த்தைகளை வந்து பேசுறாரு. லூக்கா 9 அதிகாரம் 60 வசனம். லூக்கா 9 அதிகாரம் 60 வசனம். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். இங்க வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருனாக்கா, அங்க ஒரு சீஷனை பார்த்துட்டு இந்த மாதிரி மரித்தவர்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா மரித்தவர்களை வந்து அடக்கம் செய்யிட்டோம், நீ போய் ராஜ்யத்துடைய வேலைகள் அந்த சுவிசேஷத்தை வந்து சொல்லு அப்படின்னு சொல்றாரு. சிலர் வந்து இந்த ஒரு வசனத்தை பார்த்துட்டு பைபிள்ல வந்து சில தவறுகள் இருக்கு, அதாவது மரித்தவர்கள் வந்து எப்படி மரிக்க முடியும் அப்படின்ட்டு வந்து சிலர் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்ம வந்து அநேக மெத்தட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம், ஹவு டு ஸ்டடி த பைபிள். அதுல வந்து விதவிதமா வந்து பைபிளை படிக்கக்கூடிய மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சிலது வந்து வசனம் வந்து டைரக்டா இருக்கும், சிலது பேரபிள் இல்ல இன்டைரக்ட் மெத்தட்ல இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது உலகத்துல வந்து யாருமே வந்து பரிபூர்ணர் கிடையாது. எல்லாருமே வந்து எப்படிதான் இருக்காங்கனாக்கா பாவிகளா தான் இருக்காங்க. அதாவது தேவனுடைய பார்வையில தேவனுடைய நீதி முன்பாக எல்லாம் எப்படி இருக்காங்கனாக்கா எல்லாருமே வந்து ஒரு மரித்த நிலைமை தான். அதாவது ஒரு பரிபூர்ணமான ஒரு மனிதன் தான் வந்து ஜீவனோடு இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு பாவி தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறாருனாக்கா அவர் வந்து ஒரு மரித்த நிலைமையில தான் இருக்காரு. அதனால இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருனாக்கா, ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மரித்த நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு மனுஷர் உண்மையாகவே அவர் மரித்தவரை வந்து என்ன பண்ணிட்டோம்னா போய் அடக்கம் செய்யட்டும் அப்படின்ட்டு சொல்றாரு.
இதுதான் வந்து இந்த வசனத்துக்கான விளக்கம். இந்த உலகத்துல வந்து யாருமே வந்து நீதிமானே கிடையாது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஆன்டி லூட்ரனை பத்தி நம்ம பார்த்தோம். அதாவது ஈக்குவல் அண்ட் கரஸ்பாண்டிங் ப்ரைஸ். அதாவது அதோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் வந்து எப்படி இருக்கணும்னாக்கா அது வந்து எக்ஸாக்ட் சேமா இருக்கணும். அதாவது 100னாக்கா 100%னா 100% தான் இருக்கணும். அதுல அதிகமாவோ குறைவாவோ இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது வந்து தேவனுடைய ஒரு நீதியில கூட வந்து இருக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். இது எங்க இருக்குனாக்கா யாத்திராகமம் 21வது அதிகாரம் 23ல இருந்து 25 வசனங்கள். இது நம்ம வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமும் பிரதர், யாத்திராகமும் 21ஆம் அதிகாரம் 23ல இருந்து 25. 23ஆம் வசனங்களிலிருந்து, வேறு சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கையுக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு, பழிக்கு தழும்பு, பழி கொடுக்க வேண்டும். இங்க நம்ம வந்து என்ன பாக்குறோம்னாக்கா, அதாவது யாராவது ஒருத்தர் வந்து ஒருவருடைய ஜீவனை வந்து எடுத்துட்டாக்கா அவங்களோட ஜீவன் என்ன ஆயிடும்னாக்கா அவங்களோட ஜீவன் வந்து போயிடும். அதாவது ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்னக்கூடிய ஒரு கட்டளையை வந்து தேவன் என்ன பண்ணியிருக்காருனாக்கா அவருடைய நியாயப்பிரமாணத்துல வந்து கொடுத்திருக்காரு. இந்த ஒரு கட்டளையின் நிமித்தமா தான் வந்து என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஒரு நீதியை வந்து அவர் நிறைவேற்றுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு பலியோட அந்த ஒரு அஸ்திபாரமே வந்து எதுனாக்கா ஒரு ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்னு சொல்லும் போது பரிபூர்ணமான ஜீவனுக்கு ஒரு பரிபூர்ணமான ஜீவன். ஆதாம் வந்து ஒரு பரிபூர்ணமான ஒரு மனுஷனா இருந்தாரு. அவருக்கு அந்த ஒரு ransom அந்த ஒரு ஈக்குவல் பிரைஸ் தரணும்னா இன்னும் ஒரு பரிபூர்ணமான ஒரு மனுஷனால மட்டும்தான் அது முடியும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம இந்த உலகத்துல வந்து அநேகர் வந்து இந்த தேசத்துக்காகவோ இல்ல இந்த சுதந்திரத்துக்காக இல்ல வேற வேற மதங்களுக்கு கூட வந்து அவங்க வந்து ஜீவனை வந்து விட்டுருக்கிறவங்களை வந்து நம்ம பார்க்கிறோம். அநேகரை வந்து ரத்த சாட்சியா வந்து மறைச்சிருக்கிறது நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப இந்த மனிதர்கள்லயே வந்து யாராவது ஒருத்தர் போய் இந்த ஒரு ransom வந்து கொடுத்துருக்கலாமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வசனம் வந்து அதுக்கு என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம். சங்கீதம் 49வது அதிகாரம் 7ஆம் வசனம். சங்கீதம் 49ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி. ஆ, 8ஆம் வசனம். இங்க- எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. சகோதர சகோதரி இங்க வந்து எந்த ஒரு சகோதரனும் வந்து தன்னுடைய சகோதரனை அழியில இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவர் காப்பாற்றும்படியாக யாராலையும் வந்து அந்த ஒரு ஈடுபலியை வந்து தர முடியாது அப்படின்னு நம்ம வந்து இந்த ஒரு வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஏன்னாக்கா ஆல்ரெடி அந்த ஒரு மனிதர் கொடுக்கணும்னு அவர் விருப்பப்பட்டாலும் அவர் மேல என்ன இருக்குனாக்கா அவர் மேல அந்த ஒரு தண்டனை தீர்ப்பு வந்து இருக்கு. அவர் மேல ஆல்ரெடி அந்த ஒரு கர்ஸ் இருக்கிறதுனால அவர் வந்து என்ன பண்ண முடியாதுனாக்கா தன்னோட சகோதரனை போய் அவர் வந்து காப்பாற்ற முடியாது. அதுக்காக ஒருத்தரை காப்பாற்றணும்னாக்கா ஒரு பரிபூர்ணமான ஒரு மனுஷனுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு மனுஷன் தான் வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து ஈடு செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பரிபூர்ணமான ஒரு மனுஷனா வந்தாரு அப்படின்ட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து காப்பாத்தணும்னா யார் தான் காப்பாத்தணும், யார் தான் வந்து அந்த ஈடுபலி கொடுக்க முடியும், யாரின் மூலம் யாரு நிமித்தமா தான் அந்த ஈடுபலி வந்து இந்த ஒரு மனுஷ குலத்துக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது வசனத்தின் மூலமா நம்ம பார்க்கலாம். ஓசையா 13வது அதிகாரம் 14ஆம் வசனம். ஓசியா 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதா இருக்கும். ஆ. இங்க வந்து என்ன எப்படி வசனம் இருக்குனாக்கா ஐ வில் ransom them from the power of the grave அப்படின்னு இருக்கு.
அதாவது தேவன் தான் வந்து என்ன பண்ணணும்னாக்கா, இந்த விழுந்து போன ஆதாம வந்து மீட்கணும்னாக்கா, அது வந்து தேவனால தான் முடியும். தேவனே வந்து என்ன சொல்றாருனாக்கா, நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அந்த ஒரு ரான்சம தருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் தேவன் வந்து எப்படி இந்த ஒரு ஈடு பலிய வந்து குடுத்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ரட்சகரை வந்து அனுப்புறதன் மூலமா, இது வந்து எங்க வந்து தேவனுடைய அன்பு வெளிப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3 அதிகாரம் 16 வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமா. இங்க வந்து பிதாவாகிய தேவன் தான், அதாவது தேவன் தான் வந்து என்ன பண்றாருனாக்கா, இந்த ஒரு ரான்சம் வந்து தராரு. எப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்துவ வந்து இந்த பூமிக்கு அனுப்புறதன் மூலமா, அதாவது இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி, அந்த ஒரு சரியான அந்த ஒரு பலியை குடுக்க தேவன் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருனாக்கா, அவர் வந்து உதவி இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு விஷயத்தின் மூலமா தேவன் வந்து இந்த ஒரு ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் மேல் எவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து நமக்கு வந்து தெரிவிக்குது. ஏன்னா நம்மளாலேயே நம்மள வந்து என்ன பண்ண முடியலன்னா நம்மளால காப்பாற்ற முடியல. ஆனா தேவன் வந்து என்ன பண்ணியிருக்காருனாக்கா, அவரோட மிகுந்த அன்பினால அவரோட குமாரன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வந்து ரட்சிக்கும்படியாக அந்த ஒரு ஈடுபலியை கொடுக்க அனுப்பியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுதான் இயேசு கிறிஸ்து வந்து அவர் கொடுத்த ஈடுபலி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து பரலோகத்துல இருந்தவர். ஆனா ஆதாம் வந்து பூமியில இருந்து சிருஷ்டிக்கப்பட்டவர். அதாவது ஈக்குவல் பிரைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரியான ஒரு ஒரு கிரயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அது வந்து ஒரு பரிபூர்ணமான மனுஷனுக்கு பரிபூர்ணமான மனுஷன் தான் வேணும். மனுஷன் வந்து எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான்னாக்கா, தூதர்களிலும் சற்று கீழான ஒரு நிலைமையில தான் வந்து என்ன பண்ணப்பட்டாருனாக்கா, ஆதாம் வந்து சிருஷ்டிக்கப்பட்டாரு. இது எங்க இருக்குனாக்கா, அ சங்கீதம் 8வது அதிகாரம் 5ஆம் வசனம். படிக்கலாங்க பிரதர். சங்கீதம் 8 அதிகாரம் 5வது வசனம். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். இங்க வந்து ஆதாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டாருனாக்கா, தேவதூதர்களிலும் சற்று சிறியவராக அவர் என்ன பண்ணப்பட்டாருன்னா, அவர் வந்து சிருஷ்டிக்கப்பட்டாரு. ஆனாலும் மகிமையினாலும் கனத்தினாலும் அவர் வந்து முடிசூடப்பட்டாரு அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அதாவது ஹியூமன்ஸ், அதாவது ஆடம் வந்து ஏஞ்சலை காட்டிலும் அவர் வந்து லோவர் ஒரு பிளேன்ல தான் அவர் வந்து என்ன பண்ணப்பட்டாருன்னா படைக்கப்பட்டாருன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா ஈக்குவல் பிரைஸ்ன்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பரலோகத்துல இருந்தவர். அவர் பரலோகத்துல அவருக்கே வந்து ஆஹ் வேற ஒரு ஜீவன் வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பரலோகத்துல அவர் தூதர்களோட கூடலாம் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இருந்திருக்காரு. இயேசு கிறிஸ்து வந்து எப்படி ஆதாமுக்கு வந்து ஒரு ஈக்குவல் பிரைஸா ஆக முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாருன்னா, இங்க வந்து ஒரு விஷயம் வந்து நடக்குது. இந்த ஒரு ஈக்குவல் பிரைஸா தரணுன்றதுக்காகவே. அது எங்க பார்க்குறோம்னா, எபிரியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். எபிரேயர் 2 அதிகாரம் 9வது வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஆ இங்க வந்து வசனத்துல வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, இயேசு கிறிஸ்து வந்து தூதர்களிலும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்டார். எதற்காகனாக்கா, எல்லாருக்காகவும் அவர் வந்து பாடுபட்டு மரிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணப்பட்டிருக்காருனாக்கா, எல்லா ஒரு மனுஷருக்காகவும் அந்த ஒரு மரணத்தை ருசி பார்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து தூதர்களிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார் அப்படின்னு இங்க வந்து ஒரு வசனம் இருக்கு. மெய்யாகவே இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணியிருக்காருனாக்கா, அவர் பரலோகத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு சுபாவத்தை அவர் முழுமையாக அதை வந்து தியாகம் செஞ்சு, அவர் வந்து ஒரு பரிபூர்ணம் ஒரு மனுஷனாக அவர் வந்து இந்த பூமிக்கு வந்து வந்திருக்காருன்னு பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒரு பரிபூர்ணமான ஒரு மனுஷன் அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பலி கூட எப்ப இருக்குனாக்கா, அவர் ஞானஸ்தானம் வந்து ஏறக்குறைய 30 வயசுல வந்து அவர் எடுக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம்.
ஆதாமும் சிருஷ்டிக்கப்படும் போது அவர் வந்து ஒரு குழந்தையாக சிருஷ்டிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பார்க்குறோம். அவருக்கு அவரும் ஏறக்குறைய ஒரு 30 வயசு அந்த மாதிரியான ஒரு ஏஜ்ல தான் வந்து தேவன் வந்து என்ன பண்ணப்பட்டிருப்பாருனாக்கா, அவரை வந்து சிருஷ்டிச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே போல அவருக்கு வந்து ஒரு ஈக்குவல் பிரைஸ் தரணுன்றதுக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, 30 வயசு மட்டும் அவர் வந்து வெயிட் பண்றாரு. அங்க போய் ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு பலியும் அவரோட ஞானஸ்தானத்துக்கு இடைப்பட்ட இதுல 3 வருஷம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இங்க வந்து இயேசு கிறிஸ்து அவருடைய பரலோக அந்த ஒரு அந்த ஒரு ஜீவனை வந்து அவர் முழுமையாக தியாகம் செஞ்சு வாலண்டியரா அவர் என்ன பண்றாருனாக்கா, தூதர்களிலும் சற்று சிறியவர் ஆகிறதுக்காக அவர் ஒத்துக்கிறாரு. அவர் சிறியவர் ஆகி அவர் பூமிக்கு வந்து அந்த ஒரு ஈக்குவலான ஒரு பிரைஸ வந்து என்ன பண்றாருனாக்கா, ஆதாமுக்கு வந்து குடுக்குறாரு. இதன் நிமித்தமா வந்து நம்ம என்ன பண்றோம்னாக்கா, இயேசு கிறிஸ்து தான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு அ அந்த ஒரு பிரைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் ஆதாமுக்கு. அது மட்டும் இல்லாம, இப்ப இயேசு கிறிஸ்துவ வந்து வசனம் வந்து என்ன சொல்லுதுனாக்கா, இயேசு கிறிஸ்து தான் வந்து 2ஆம் ஆதாம் அப்படின்ட்டு பைபிள் வந்து என்ன பண்ணுதுன்னா, டைரக்ட்டாவே நமக்கு வந்து வசனத்துல சொல்லிடுது. ஒரு பரிபூரணமான ஒரு மனிதன் ஆதாம். 1ஆம் ஆதாமுக்கு ஒரு பரிபூரணமான மனுஷனாகிய 2ஆம் ஆதாம் இயேசு கிறிஸ்துவ தான் வந்து நமக்கு குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது வந்து 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45 வசனத்துல நம்ம படிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45 வசனங்களிலிருந்து 49 வசனங்கள் வரை. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் படிங்க. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டாக்கப்பட்ட மண்ணானவன். 2ஆம் மனுஷன் வானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்திற்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்திற்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருந்தது போல வானவருடைய சாயலும் அணிந்து கொள்ளுவோம். சகோதர சகோதரி, இங்க வந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்கா, முதலாம் வந்தவர் ஆதாம் அது பூமியில இருந்து வந்தாருன்னு பார்க்கிறோம். ஆனா 2ஆம் ஆதாம், அதாவது இந்த கடைசி ஆதாம் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் பரலோகத்துல இருந்து வந்தவர். அவர் வந்து உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறார் அப்படின்னு நம்ம கூட பார்க்கிறோம். இங்க வந்து அப்போஸ்தலன் பவுல் வந்து என்ன பண்றாருனாக்கா, இயேசு கிறிஸ்துவ வந்து 2ஆம் ஆதாமாக அவர் வந்து ஒப்பிட்டு பேசுறத நம்ம வந்து பார்க்கிறோம். அது எதன் நிமித்தமானாக்கா, இயேசு கிறிஸ்து வந்து ஆதாமுக்கு ஈக்குவலா, அதாவது ஆதாம் எப்படி ஒரு பரிபூர்ணமான ஒரு மனுஷனா இருந்தாரோ, அதே போல இயேசு கிறிஸ்து வந்து பரிபூர்ணமான மனுஷனாக அவர் வந்து பூமிக்கு வந்தாரு. ஆதாமுக்கு ஈக்குவலா அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனாக்கா வந்திருக்காரு அப்படின்ட்டு நம்ம வந்து இங்க பார்க்கிறோம். இதன் நிமித்தமா நம்மளுக்கு என்ன தெரியுதுனாக்கா, ஆதாமுக்கு ஒரு ஏற்ற ஒரு கரஸ்பாண்டிங் பிரைஸ், அதாவது அந்த ஒரு ஆன்டி லூட்ரான், அந்த ரான்சம் தர்றதுக்கு இயேசு கிறிஸ்து தான் வந்து என்ன பண்ணியிருக்காருனாக்கா, அந்த ஒரு 2ஆம் ஆதாமா வந்து அவர் பரிபூர்ண மனுஷனா அவர் வந்து வந்திருக்காரு அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். இதுல வந்து என்ன ஆகுதுனாக்கா, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, ஆதாமுக்கு தான் வந்து அந்த ஒரு ஈடுபலியை குடுத்தாரு. அந்த ஒரு மனுஷன வந்து மீட்கிறதின் மூலமா, ஆதாமின் மூலமா வந்த இல்ல ஆதாமின் நிமித்தமா தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்ட அவரோட பிள்ளைகள் எல்லாருக்குமே வந்து என்ன ஆயிடுதுனாக்கா, அந்த ஒரு ரட்சிப்பு வந்து வந்துருதுன்னு பார்க்கிறோம். இப்ப வந்து எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வந்து சில ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். அப்ப வந்து ஒரு கண்ட்ரிக்கும் வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்கு சில ஸ்போர்ட்ஸ் பெர்சன்ஸ் வந்து இருப்பாங்க. அப்ப அந்த ஸ்போர்ட்ஸ் பெர்சன் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்க வந்து அந்த கண்ட்ரிக்கு ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க போய் அங்க விளையாடுவாங்க. அந்த ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. இப்ப அந்த பெர்சன் வந்து ஜெயிச்சிட்டாங்கனாக்கா, என்ன சொல்ல மாட்டாங்கன்னா, அந்த பெர்சனோட பேர வச்சு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அந்த கண்ட்ரி பேரு தான் சொல்லுவாங்க. இப்ப போய் அந்த பெர்சன் வந்து இந்தியாவ ரெப்ரசென்ட் பண்றாருன்னா, அந்த பெர்சன வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியா ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இல்ல வேற ஏதாவது ஒரு தேசம் ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, ஸ்பெசிஃபிக்கா அந்த நபருடைய பேர் வச்சு என்ன பண்ண மாட்டாங்கன்னா, சொல்ல மாட்டாங்க. அதே போல தான் நம்ம எல்லாருக்காகவும் ஒரு பிரதிநிதி வந்து இருந்தாரு. அவரு தான் ஆதாம். மொ முதல்ல அவர் வந்து என்ன ஆயிடுறாருனாக்கா, கீழ்ப்படியாமையின் மூலமா அவர் வந்து விழுந்து போயிடுறாரு. அதன் நிமித்தமா அவர் மூலமா வந்த எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு தண்டனை தீர்ப்பு, அந்த ஒரு மரணமும், பாவமும் எண்ணக்கூடிய அந்த ஒரு சாபம் வந்துடுச்சு. அத வந்து என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து வந்து ஆதாமுக்கு வந்து அந்த ஈக்குவல் பிரைஸ வந்து அவர் கட்டுறாரு. எதன் நிமித்தமானா,
அந்த ஒரு சிலுவையில மரிச்ச அந்த ஒரு பலியின் நிமித்தமா தான் வந்து என்ன பண்றாருன்னா ஆதாமுக்கு வந்து அந்த ஒரு பிரைஸை வந்து அவர் வந்து கட்டுறாரு. இது நிமித்தமா ஆதாமும் ஆதாமுடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ரட்சிப்பு வந்துருது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எப்படின்னாக்கா ஒரு மனுஷனால எல்லாருமே வந்து தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அதே போல ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல்னாலே ஒரு மனுஷன் கொடுத்த அந்த ஒரு பலியின் மூலமா எல்லாருமே வந்து அந்த ஒரு ரிசரக்ஷனுக்குள்ள வந்து அவங்க வந்துருவாங்க அப்படின்ட்டு கூட வந்து நம்ம பார்க்கிறோம். இதோட வந்து இந்த ஒரு ரான்சம் என்ற அந்த ஒரு டைட்டிலை வந்து நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் ஆதாமுக்கு கொடுத்த அந்த ஒரு ரான்சம் அப்படின்னு நம்ம பண்றோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அவர் வந்து பரலோகத்துல இருந்தவர். அவரோட ஜீவனே வந்து வேற மாதிரியான ஒரு ஜீவன். அவர் அவர் வந்து என்ன பண்றாருன்னா அங்க இருந்த அந்த ஒரு வாழும் உரிமை இல்ல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு லைஃப் ரைட்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஒரு நேச்சரை வந்து அவர் தியாகம் பண்ணிட்டு இந்த பூமிக்கு வராரு. எதுக்காகனாக்கா இந்த ஒரு பாவத்தின் நிமித்தமா ஏழைகளான ஆதாமும் ஆதாமுடைய சந்ததிக்காக வராரு. இது வந்து நம்ம வந்து ஒரு வசனத்தை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆ இங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாருனாக்கா, அவர் வந்து அவரு ஐஸ்வர்யவானா இருந்தாரு. இப்ப பரலோகத்துல இருக்கும்போது. ஆனாலும் வந்து தரித்திரர்களா அதாவது ஏழைகளா இருக்கிற நம்மள வந்து மீட்கிறதுக்காக, இல்ல நம்மள வந்து ஐஸ்வர்யவான்களா ஆக்குறதுக்காக இயேசு கிறிஸ்து என்ன ஆயிட்டாருனாக்கா, அவர் வந்து தரித்திரரா ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுதான் அவர் வந்து அந்த ஒரு பரலோகத்தை விட்டுட்டு இந்த ஒரு அப்பரிபூர்ணமான இருக்கக்கூடிய இந்த ஒரு உலகமும், அப்பரிபூர்ணமா இருக்கக்கூடிய மனுஷர் மத்தியில அவர் வந்து எல்லா ஒரு கஷ்டத்தையும், துன்பத்தையும் அனுபவிச்சு, அந்த ஒரு ஈக்குவல் பிரைஸ வந்து என்ன பண்ணியிருக்காருனாக்கா, அத வந்து குடுத்திருக்காரு அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய நிலைமையை விடுறது அப்படின்றது எப்படி எப்படி நம்ம சொல்லலாம்னாக்கா, இயேசு கிறிஸ்துவும் மனுஷருக்கும் கம்பேர் பண்ணும்போது, அதாவது இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி, அவருக்கும் மனுஷருக்கும் கம்பேர் பண்றதுக்கு வந்து அதிகமான ஒரு வித்தியாசம் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து பரலோகத்துல இருந்தவர். ஆதாம் வந்து பூமியில வந்து சிருஷ்டிக்கப்பட்டவர். ஆனாலும் அவர் வந்து தன்னையே தாழ்த்திக்கிட்டு அவர் பூமிக்கு அந்த ஈடுபலி கொடுக்கணும்னாக்கா, அதாவது ஒரு பரிபூர்ணமான ஒரு மனிதனா அவர் வரணும்னாக்கா, அவர்கிட்ட இருக்கிற எல்லா ஒரு விஷயத்தையும் வந்து அவர் இழக்கணும். அதாவது இப்ப உதாரணத்துக்கு இங்க வந்து ஆதாம் வந்து பரிபூர்ணமான மனுஷன். அவருக்கு வந்து 100ன்ற எண்ண நம்ம குடுத்தோம்னா, இயேசு கிறிஸ்துக்கு வந்து இங்க வந்து 1,00,000 அப்படின்ட்டு ஒரு ஒரு எண் இருக்கு. இயேசு கிறிஸ்து வந்து இந்த ஆதாமுடைய நிலைமைக்கு வரணும்னாக்கா, அவர் வந்து எவ்வளவா அவர வந்து தாழ்த்தியிருக்கணும். இந்த ஒரு எண்ண பார்க்கும்போது அதுல வந்து அதிகமான ஒரு வித்தியாசம் இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்து இவ்வளவா அவர தாழ்த்தி வந்து ஆதாமை வந்து மீட்டு என்ன பண்ணியிருக்காருனாக்கா, அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஆசீர்வாதத்த வந்து அவர் குடுத்திருக்காரு அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். இத ஒரு வசனத்தின் மூலமா நம்ம வந்து பார்க்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இங்க வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருனாக்கா, அவர் வந்து பரலோகத்துல அவர் வந்து ராஜா போல இருந்தாரு. அங்கத்துல இருந்து அவர் என்ன பண்றாருன்னா, அவர் அடிமையின் ரூபத்தை வந்து அவர் எடுத்திருக்காரு. அதாவது மனுஷனா அவர் வந்து பிறந்து இந்த ஒரு அப்பரிபூர்ணமான ஒரு உலகத்துல வந்து அவர் ஜீவிச்சிருக்காரு. அது வந்து ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா அவருக்கு வந்து இருந்திருக்கும். ஆனாலும் அவர் வந்து அந்த ஒரு மனுஷனை மீட்கணும் என்னக்கூடிய அந்த ஒரு அன்பின் நிமித்தமா என்ன பண்ணியிருக்காருனாக்கா, எல்லாத்தையுமே வந்து அவர் தியாகம் செஞ்சிருக்காரு அப்படின்ட்டு கூட வந்து நம்ம பார்க்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து குடுத்த இந்த ஒரு இந்த பெரிதான அந்த ஒரு ஈடுபலியின் மூலமா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசீர்வாதம் வந்து வந்திருக்கிறத பார்க்கிறோம். அது எதுல பார்க்கிறோம்னாக்கா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 21, 22 வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22வது வசனம். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆ, thank you brother. இந்த ஒரு வசனத்துல நம்ம பார்க்கும்போது, ஒரு மனுஷனால என்ன ஆயிருக்குனாக்கா, மரணம் வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். அதே போல ஒரு மனுஷனாலே அந்த மரணத்திலிருந்து உயிர் தெழுதலும் வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து இங்க பார்க்கிறோம். அதே போல அந்த ஒரு மனுஷன் மரணம் வந்த யார் மூலமா வந்துச்சுன்னா ஆதாம்.
அது மட்டும் இல்லாம மரணத்திலிருந்து அந்த ஒரு உயிர் தெழுதல் யாரின் மூலமா வருதுனாக்கா 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா வருது. ஆதாமின் மூலமா நான் எல்லாருமே வந்து என்ன பண்ணப்பட்டாங்கனாக்கா மரிச்சாங்க. இப்ப இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அ பாவம் செஞ்சுட்டு அவங்க வந்து பிறக்கறது இல்ல. ஆனா பொறக்கும்போதே அவங்க வந்து எப்படிதான் இருக்காங்கனாக்கா, பாவியா இருக்காங்க. அது வந்து அவங்க செஞ்ச பாவமான்னு பார்த்தா அது இல்ல. அது வந்து ஆதாம் வந்து செஞ்ச பாவம் வந்து என்ன ஆகுதுனாக்கா, அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே வந்து அது வந்து கடந்து வருதுன்ட்டு பார்க்கிறோம். ஆதாம் ஒருத்தர் தவறுதனால அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே வந்து மரணத்துக்குள்ள போயிட்டாங்க. அதேபோல ஆதாமுக்கு வந்து ஒரு ஈக்குவலான ஒரு பிரைஸ், அதாவது அந்த ஆன்டி லூட்ரான் அந்த ரான்சம் வந்து இயேசு கிறிஸ்து குடுத்தாரு. அந்த ஒரு ரான்சமின் மூலமா ஆதாம் ரட்சிக்கப்பட்டாரு. ஆதாம் உயிர்த்தெழுதல்ல வருவாரு. ஆதாமின் மூலமா நம்ம எல்லாருமே தண்டனை தீர்ப்புக்கு ஆளானோம். நம்மளுக்கும் வந்து என்ன ஆகுதுனாக்கா, அந்த ஒரு ரான்சம் வந்து அப்ளை ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு ரான்சம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பரிபூரணமான மனுஷன். அவர் குடுத்த ரான்சம் வந்து அந்த ஒரு பரிபூரணமான மனுஷனாகிய ஆதாமுக்கு தான் அது வந்து இருக்கு. அந்த ஒரு பரிபூரணமான மனுஷன் மூலமா நம்ம எல்லாமே பாவிகளாக்கப்பட்டோம். அதேபோல 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம எல்லாருமே வந்து என்ன ஆக்கப்படுவோம்னாக்கா, மரணத்திலிருந்து நம்மளுக்கு வந்து ஒரு உயிர்த்தெழுதல் வந்து இயேசு கிறிஸ்து குடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதோட கடைசி ஒரு பொருள் என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த உலகத்தையும் அவர் வந்து என்ன பண்ணிட்டாருனாக்கா, அவர் வந்து அவரோட பலியின் மூலமா அவர் வந்து ரட்சிச்சுட்டாரு. இதுல வந்து அவங்க எந்த மதத்தினாரோ, இல்ல அவங்க எப்படியாப்பட்ட ஒரு மனுஷரா அவங்க இருந்தாலும், அவங்களுக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருனாக்கா, அந்த ஒரு பலியின் மூலமா எல்லாரையுமே வந்து ஆ ஒரு ஊர்ஜிதப்படுத்தியிருக்காரு. அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த உலக ரட்சகரா இருக்கிறாரு. எல்லாருக்காகவும் அவர் வந்து என்ன பண்ணிட்டாருனாக்கா, அந்த ஒரு பிரைஸ வந்து கட்டியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த இந்த ஒரு பாடத்துல நம்ம இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஆ இந்த ஒரு வாய்ப்பு குடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமா நன்றிகளை எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பொறுமையோட கேட்ட அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகளை எடுத்துக்கிறேன். ஆமென். தேங்க்யூ பிரதர். கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த ஒரு நாளிலும் கூட தேவன் நமக்கு வந்து ஒரு அருமையான ஒரு பாடத்தை வந்து கொடுத்தார். அதாவது ரான்சம். எதுக்காக இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக மரிக்கணும், அவர் மரிச்சதால என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம். ஏன்னா நம்ம குட் ஃப்ரைடே அன்னைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை வந்து நம்ம நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தாரு, எப்படி வந்து அவரை வந்து அடிச்சாங்க, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம வந்து நினைவு கூர்ந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவருடைய மரணத்தை வந்து அந்த ஒரு நாள்ல வந்து நம்ம நினைவு கூருவோம். பட் அதோடைய ரீசன் எதுக்காக வந்து அவரு நமக்காக மரிக்கணும்? அவரு வந்து ஒரு கடவுள் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். பட் அவரு வந்து மரிக்காம நம்மள வந்து காப்பாத்த முடியாதா? அப்படின்ற ஒரு கேள்வி கூட நமக்கு வந்து வருது. ஸோ அவரு மரித்ததுக்கான ஒரு ரீசன் தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அவரு யாருக்காக ஒரு ரான்சமா மரித்தார் அப்படின்னா, ரான்சம் அப்படின்னும்போது அந்த ஒரு ஈடுபலி. யாருக்காக ஒரு ரான்சமாக அவரு மரித்தார் அப்படின்னும்போது, ஆதாம்க்காக தான் அவரு வந்து மரித்தார் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்தோம். இப்போ ஆதாம் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லும்போது, ஆதாம் வந்து அவர் செஞ்ச அந்த ஒரு பாவத்து நிமித்தமா தான் இந்த ஒட்டுமொத்த உலகமே வந்து இப்போ வந்து பாவத்திலும், மரணத்திலும் வந்து இருக்கிறோம். இப்போ நம்ம வீட்ல வந்து யாராச்சும் ஒருத்தர் இறந்து போனாக்கா, அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் ஒருத்தர் இறந்து போனாக்கா, அதுக்கான ஒரு காரணம் யார் அப்படின்னா, ஆதாம் நிமித்தமாக வந்த அந்த ஒரு பாவம். அந்த ஒரு பாவத்தின் நிமித்தமா தான் மரணம் வந்து நம்ம மேல வந்து வந்திருக்குது. அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம். பட் இயேசு கிறிஸ்து வந்து ஆதாமுக்காக தன்னுடைய ஜீவன குடுத்தது நிமித்தமாக, எப்படி எல்லாரும் வந்து ஆதாமுக்குள்ள மரிக்கிறார்களோ, அதேபோல கிறிஸ்துக்குள்ள வந்து எல்லாருமே வந்து உயிர் தெழுந்துருவாங்க. அதாவது எல்லாருமே ரிசரக்ஷன்ல வந்து வந்துருவாங்க. அப்படின்ட்டு தான் நம்ம வந்து பார்த்து முடிச்சோம். இப்போ ரிசரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, சில பேருக்கு வந்து இந்த வார்த்தை வந்து புதுசா இருக்கும். இப்போ நீங்க வந்து ஹிந்துஸ்ட்ட வேற மதத்தார்ட்ட போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ரிசரக்ஷன்னா என்ன? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு வார்த்தை வந்து அவங்களுக்கு புதுசா இருக்கும். பிளஸ் கிறிஸ்டியன்ஸ்ல கூட நீங்க சில பேர்ட்ட போய் ரிசரக்ஷன் அப்படின்னா என்ன? உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? அப்படின்னு கேட்டாக்கா, சில கிறிஸ்டியன்ஸுக்கு கூட இந்த ஒரு ரிசரக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையே வந்து புதுசா இருக்கும். நம்ம அடுத்த வாரம் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து மரித்தார். ஆதாமுக்காக தன்னுடைய ஜீவனை வந்து ஒரு ஈடு பலியாக குடுத்தார். ஆனா, அதன் நிமித்தமாக கிடைக்கக்கூடிய ஒரு பலன் என்ன? ஒரு ஃப்ரூட் என்ன? அவரு மரிச்சுட்டாரு ஓகே. பட் அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட் இருக்கணும் இல்லையா? இப்ப நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு மனிதன் உடைய பாவத்தின் நிமித்தமாக, ஆதாம் செஞ்ச பாவத்தினால நம்ம எல்லாருமே மரிச்சு போறோம். நம்ம எல்லாருமே ஒரு நாள் வந்து செத்து போறோம். இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணிட்டாரு?
ஆதாமுக்காக அவர் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தது நிமித்தமாக இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லாருமே வந்து ரிசரக்ஷன்ல வந்துருவீங்க அப்படின்ட்டு தான் இன்னைக்கு நம்ம பாடத்துல பார்த்தோம். இப்போ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா, ரிசரக்ஷன்னா என்ன? ரிசரக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம்னா என்ன? அந்த ஒரு கான்செப்ட் வந்து என்ன? இந்த ஒரு ரிசரக்ஷன் பத்தி தான் நம்ம வந்து அடுத்த வாரம் வெட்னஸ்டே வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையோடு கேட்ட உங்க எல்லாருக்கும் பிதாவாகிய தேவன் மற்றும் கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் இருப்பதாக. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பாடத்தை நம் மத்தியில பகிர்ந்து கொண்ட பிரதர் அமல்நாதன் அவர்களுக்கு கூட நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன்.